நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, நான் அர்த்தத்தை பின்னாடி சொல்றேன். இப்பதான் உனக்குள்ள ஒரு பொண்ணை பாக்குறேன். உனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. இப்ப சொல்லுமா, உன் பேர் என்ன? மாதவி. எங்க அம்மா வச்ச பேரு. உங்க அப்பா? எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்க அம்மா மங்களாதேவி. ஆம்பூர்ல இருந்தப்போ கேஸ் விஷயமா ஒரு வக்கீல பார்க்க வேண்டியது இருந்துச்சு. வக்கீல் கேஸ ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா எங்க அம்மா வாழ்க்கையில அவர்கிட்ட தோத்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு. அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வக்கீல் குடும்பத்தோட தல்மாறி வைட்டாரு. மதுரைக்கு போனதா கேள்வி. பானம் போச்சு. வயிற்றுல நான், வாழ்க்கையில வறுமை. ஊரை விட்டு வந்துட்டாங்க. எப்படி எல்லாமோ வாழ்ந்தாங்க. கடைசில ஒரு நாள் இந்த உலகம் மங்களாதேவிக்கு மங்களம் பாடிடுச்சு. ஏம்மா, அதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவை தேடவே இல்லையா? தேடினே, கிடைக்கல. அதுக்கப்புறம் நானும். ஏம்மா, எந்த ஆதாரத்தை வச்சு உங்க அப்பாவை நீ தேடின? அவரும் எங்க அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சு. அந்த போட்டோவை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். லட்சுமணா, என் புட்டி எடுத்துக்க. நேர போய் இவன் முதலாளியை பாரு. அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்ல, இவனுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு இவ பேர்ல ஒரு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு வா. இத பாருமா, உன் அப்பா யாருன்னு தெரியாத சமயத்துல என்ன உன் அப்பான்னு கூப்பிட சொன்னேன். இனிமேல் இப்படி கூப்பிட வேண்டாம். என்ன அப்பான்னு கூப்பிட்ட எந்த வரவும் என்னோட நிலைச்சதில்ல, உடனேயே போயிடுது. இட்ஸ் ஆல் ரைட். இந்த பாருமா, உன்னுடைய நெஜ அப்பா நெஜ அக்காவை நான் உனக்கு காட்டுறேமா. ஒரு நிமிஷம். வா, மற்ற விஷயங்களை நான் ஃபிளைட்ல சொல்றேன். வா. ஜஸ்டிஸ் வேதலிங்கம் ஹியர். ஹலோ, நான் ஜிப்பா சித்தப்பா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமே. எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. ஜானகி விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. உங்க மாப்பிள்ள ராம விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. நான் இப்போ ஹைதராபாத் பாம்பே எல்லாம் போயிட்டு வந்தேன். அது விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. மங்களா தேவி விஷயமா? எது விஷயம்? ஹலோ ஹலோ சார், உயிரோட தானே இருக்கீங்க? உடனே இங்க வாங்க. ஜானகி வீட்டுல இல்லையா? ஜானகி கோயிலுக்கு போயிருக்க. எதிர்பார்த்தேன். ஜானகி வீட்டுல இருந்தா மங்களாதேவி விஷயமா பேச என்ன கூப்பிட மாட்டீங்களே? உடனே வாங்க. போன் வழியாவா? நேர்லயே வரேன். வாங்க சார், வாங்க வாங்க சார், உட்காருங்க சார். அன்னைக்கு கெட் அவுட்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை வாங்க உட்காருங்க சார் எல்லாம் சொல்லுது. எல்லாம் மங்களாதேவி மகிமை. ஜெய் மங்களாதேவி. 1 மினிட். உட்கார போறீங்களா? ஆமா. எந்த குத்தவாளியை சார் நீங்க கோர்ட்ல உட்கார வச்சு விசாரிச்சிருக்கீங்க? What do you mean? புரியல. நின்னுக்கிட்டே பதில் சொல்லுங்க. It is too much. எது சார் டூ மச்? மெயின் லைன்ல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிற போதே சைட் லைன்ல ஒரு வண்டியில ஓசியில போனீங்களே, அதுவா? நில்லுங்க சார். வேலூர்ல வக்கீலா இருந்தப்போ கோர்ட்ல கேஸ் இல்லாத சமயத்துல எல்லாம் பொண்டாட்டிட்ட கேஸ் இருக்கிறதா பொய்ய சொல்லிட்டு
ஆம்பூருக்கு பஸ் ஏறி போய் அந்த மங்களாதேவி கேஸ கவனிச்சீங்களே, அதுவா? அட நில்லுங்க சார். ஜானகிய கர்ப்பிணியா புலவர் வீட்டுல இருந்து துரத்திலப்போ துள்ளி குதிச்ச மிஸ்டர் வேதலிங்கம் மங்களாதேவியோட 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு அவ 3 மாசம் கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே அம்போன்னு விட்டு ஓடி வந்துட்டாரே, அதுவா? எது சார் டூ மச்? இந்த முட்டாளுக்கு புரியவே இல்லையே. நோ, இதெல்லாம் கட்டுக்கதை. யாரோ என்ன பத்தி பொய் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. நீங்க தப்பே செய்யல. இல்ல. அம்மா மாதவி, மாமா, இவர் தாமா மகாகணம் பொருந்திய சீமான் வேதலிங்கம். இது அன்னைக்கு நீங்க போட்ட விதையில முளைச்ச செடி. இன்னைக்கு சல்வார் கமீஸோட மரமா பூத்து குலுங்குது. இவ என் மக ஜானகி மாதிரியே இருக்காளே. பின்ன அவரே போட்டா தொவரையா முளைக்கும். தேக்கோ ஜி, இது எங்க அம்மா. பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தாலி கட்டாத புருஷன். மங்களாதேவி எங்க? 20 வருஷத்துக்கு முன்னால கேட்க வேண்டிய கேள்விய இப்ப கேக்குறீங்களே. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபாதர். ஓகே, லேட்டா தான் கேக்குறேன். மங்களாதேவி இப்ப எங்க? மங்களாதேவியும் லேட்டு தான். லேட் மங்களாதேவி. ஓ, இப்ப நான் என்ன செய்யணும்? தூக்குல தொகணும். முடியாதுல்ல, அப்புறம் என்ன சார் கேள்வி? இப்ப என்ன செய்யணும்னு? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தினம் கல்யாணம். மாதவி, பசியா வர்றவங்களுக்கு சவப்பு வழக்கு கீழே சாப்பாடு போடுறதுதான் என் தொழில். தாசி இல்ல, உங்களால தாசியா ஆக்கப்பட்டவன். எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? மங்களாதேவி விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். ஏன் சார் உங்க மானத்தை பத்தி கவலைப்படுறீங்களே? உங்களால மங்களாதேவி ஊர் முன்னாடி மானம் போய், அதுக்கப்புறம் ஊரை விட்டே போய், அதுக்கப்புறம் ஊர் மேலேயே போறாள, அதை பத்தி நீங்க கவலைப்படல? பரவாயில்ல. எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 20,000. முன்பின் தெரியாத நானே 30,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் சார். பெத்த அப்பன் நீங்க பார்த்து போட்டு கொடுங்க. ஓகே, எவ்வளவு? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஊருக்கு முன்னாடி பகிரங்கமா ஒத்துக்கணும், மாதவி உங்க மகன். இவர்கிட்ட என்ன பேச்சு? நாம போய் புல்வர் பொன்னம்பலத்தை பார்க்கலாம் வாங்க. வேண்டாம், என் பொண்ணு ஜானகி வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா. நானும் உங்க பொண்ணுதான் சார். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். ஜானகி வர்ற நேரமாச்சு. நீங்க எவ்வளவு வேணாலும் யோசிங்க, நாங்க டைம் கொடுக்கிறோம். தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்பை மறைக்கிறது தான் தப்பு. நீங்க செய்த சின்னத்தனமான செய்கையினால உங்க 2 பெண்களுடைய வாழ்க்கை பாழா இருக்கு. இதையெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க நான் நினைக்கிறேன். இதுதான் நாங்க தங்கி இருக்கிற விலாசம். சார், உங்களை கட்டிக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு அனுமதிப்பீங்களா? எஸ். கட்டிக்கிட்டதுக்கு காரணம் பாசம் மட்டும் இல்ல, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு தடவி பார்த்தாங்க. அப்பாதான் இதுக்கெல்லாம் காரணமா? கவலைப்படாதம்மா, உனக்கும் உங்க அக்கா ஜானகிக்கும் கண்டிப்பா விடிவு காலம் உண்டு. ஜஸ்டிஸ் தான் வந்திருக்கிறாரு. நீதானே வயசுல சின்னவன், போய் கதவை தர.